காட்டணும் கொண்ட காயத்தையும். அப்ப அதுக்கு ஆட்டோவுக்கு மருந்து ஸ்ப்ரே அடிக்க நான் மட்டும் பாக்குறேன். அந்த காயத்தை காட்டுறீங்களா? நான் நேரட பாக்குறேன் தானே. ஒரு 6000 ரூபாய் ஸ்ப்ரே அடிக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையில வந்து அந்த காயத்தை நானும் பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஒரு தெளிவா இருக்கும். ஐயோ உண்மையிலே என்ன ஓமோ அது மோசமா இருக்கு உண்மையிலே. கொடுமை உண்மையிலே என்ன அப்படியே பள்ளமா ஏறிக்கி. அப்ப உண்மையிலே வந்து அந்த 6000 ரூபாய் ஸ்ப்ரே அடிக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையிலே வந்து செலவழிச்சு கண்டுத்தாம என்ன உண்மையிலேங்க நம்ம ஸ்ப்ரே எல்லாம் அடிக்காம இருக்கதான் இன்ஜெக்ஷன் ஆக்கணும். ஓ உண்மையிலே வந்து அப்படியே அந்த பாதி இல்லாம ஏறிக்கி என்ன எப்ப இருந்த அண்ணாங்க இப்ப ஒரு 9 மாசமா போகுது. அப்படி வந்து அந்த ஸ்ப்ரே தானா இல்லாட்டி இதை விட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். விலை கூட ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தனாங்க. இந்த நாளும் என் வருஷம் குடிப்பாவையோ வரையோ ஒரு சண்டை சச்சரவுங்கிற விட்டு இல்லை. நான் மாதிரி பண்ணி இந்த 16 வருஷம் ஒரு சண்டை பிடிச்ச உண்டு. மற்ற வீட்டுல ஒரு நாளும் வேலை இல்லாண்டு இருக்க இல்லை. ஓடாய் வேலை செய்யறவர் வேலைக்கு போய் வந்த நாங்க தனி கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் லோஸ்ட் ஆகினா பிறகு கூலி வேலைக்கு போனவர். சம்பளத்துக்கு தான் போய் வந்து அப்படி இருந்து சம்பளத்துக்கு போனாலும் ஒரு நாளும் வீட்டை இருக்க மாட்டேறவர். 2 நேரம் வேலை இருந்த வேலை அப்படி என் பிள்ளைல கஷ்டப்பட விடாம வச்சிருந்தவர். கஷ்டம் என்னன்னு தெரியாம தான் நாங்க வளர்த்துறாங்க. இன்றைக்கு இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கு. அதுல மருந்து சிலவு கூடி நான் ஆக்கிற உதவியில் தான் எதிர்பார்க்கிறேன். அவரு ஃபுல்லா இதுக்குள்ள எல்லாம் குளிக்க வைக்கிறதெல்லாம் குளிப்பாட்டு பீச்சல் இருப்பாட்டிட்டு கொண்டு குளிப்பாட்டு நீங்க தானே தூக்கி வைக்கிறேன். நாங்க தானோ கஷ்டம் தானே. என்ன நானும் ஆனும் தானே இல்ல மகன். அதனாலதான் அவர் படிக்க விட்டவர் ஒரு படிப்பையும். மகன் படிப்பு விடுத்தாரா? உண்மையில வாங்க தம்பி எத்தனை அமௌண்ட் படிக்க வேண்டிய அவர் இந்த ஓயில் எடுக்க வேண்டியவர். ஓயில் அதானே சின்ன ஆள் தான் படிப்பை விட்டுதாரு. குடும்ப நிலைமை கஷ்டம். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சொல்லுவார், மம்மி நீங்க இருந்து கஷ்டப்படுறீங்க மம்மி. அவர் தான் தூக்கி என்னோட சேர்ந்து அப்பாவையும் பாக்குறேன்றதால விட்டாச்சு. என்ன கவலைகள் இல்லையா அவங்களுக்கு படிப்பு? இப்ப ஓயிலே இப்ப எழுதாம விட போறீங்களா? பேர் என்ன? ருபீனா. ருபீனா வித்தியாசம் பாக்குங்க. படிக்கிறதுக்கு ஆசையா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல நிற்கிறேன். இப்படித்தானே நிறைய பேருக்கு இப்போ என் மூலமா உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்கு. ஒரு பிக் அப்டேட் ஒன்று வரும், அதை வெயிட் பண்ணி கொண்டுறீங்க. என்னோட வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம், எஃபெக்ட் போட்டு செஞ்சிருக்கிறோம், நிறைய உதவிகளும் கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி இதுவரைக்கும் செஞ்சதை விட ஒரு பெரிய ஒரு உதவி திட்டங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக என்னோட வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்படித்தானே இப்போ என்னோட வீடியோஸ் இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் யூடியூப்ல மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் 3லையும் போடுறோம். எல்லா சமூக வலைத்தளங்களையும் நான் போட்டு கொண்டு வரேன். இப்போ அந்த வகையில் இப்போ வெளிநாட்டில இருந்து இப்போ என்னோட தொடர்பு கொள்வாங்க உதவி செய்யறதுக்காக. இப்போ அவங்க சொல்றது நல்லா செய்யறீங்க தம்பி, உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம், நீங்க நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுக்குறீங்க, தொடர்ச்சியா செய்யுங்க என்று சொல்லுவாங்க. அப்ப கேட்பாங்க, இப்ப நம்மளாம் வந்து இப்ப என்னை பற்றியும் விசாரிப்பாங்க தானே. அப்படி விசாரிக்கும் போது கேட்பாங்க எத்தனை வயசுன்னெல்லாம் கேட்பாங்க, நீங்க எந்த இடம்லாம் கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன் நான் மட்டக்களப்பில் இருக்கிறேன், எனக்கு வயது 23ன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வீடியோல நான் சொல்றேன் எனக்கு ஒரு 23 வயசு. யாரும் நம்ப மாட்டேங்க எனக்கு 23 வயசு என்று சொன்னா. நான் இப்ப அவங்ககிட்ட சொல்லக்குள்ளேயே அப்படித்தான், அவங்களும் ஷாக்கிங் ஆவாங்க, ஆச்சரியப்படுவாங்க எனக்கு 23 வயசாண்டு. அவ சொல்லுவாங்க பரவாயில்ல தம்பி, ஒரு 23 வயசுல எப்படி பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யறீங்களே, உண்மையிலேயே உங்களை பாராட்டணும். இப்படியான ஒரு இளைஞர்கள் தான் இப்படியான ஒரு கஷ்டப்பட்டாக்களுக்கு இந்த இதை செய்யணும், நீங்க உங்களை நாங்க ஊக்குவிப்போம் என்று சொல்லி எனக்கு இப்ப நிறைய பேர் மூலமா அந்த உதவி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கு. உண்மையிலே வந்து எனக்கும் ஒரு பெருமையா தான் இருக்கு, ஒரு நல்ல விடயத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்று. உண்மையிலே வந்து என் மூலமா நிறைய நல்ல விடயங்கள் நடக்குதானே, அதெல்லாம் அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாரும் தான் காரணம். அதுக்கு உண்மையிலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக் கொள்றேன். இப்படித்தானே இப்ப ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு குடும்ப தலைவனுக்கு முள்ளந்தண்டு பிரச்சனை நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதே நிலைமை தான்
இப்ப நான் வந்திருக்கிற வீட்டையும் 2 பிள்ளைகள் அங்க அந்த ஏற்கனவே போட்டதுல ஒரு பிள்ளை தான், இங்க வந்து 2 பிள்ளை, பொம்பளை பிள்ளை உண்டு ஒரு பொடியன் உண்டு. உண்மையிலே வந்து ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி தான் நம்ம அவங்களோட அந்த கணவருக்கு ஒரு விபத்தின் மூலமா முள்ளந்தண்டு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி தான். சரி, ஓகே, தொடர்ச்சியா அந்த அக்காடு போயிட்டு அவட நிலைமை எப்படி இருக்கு இப்ப கணவருக்கு அப்படி விபத்தின் மூலமா முள்ளந்தண்டு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இப்ப அவட வாழ்க்கை இருந்தது, அதுக்கு முதல் எப்படி இருந்தாங்கன்றெல்லாம் நம்ம கேட்டு அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கேட்டு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அவங்களுக்குன்னு சொல்லிக்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தானே? அப்பதான் நானும் நிறைய இதுக்கும் இதுவும் இதை விட நிறைய நல்ல விடயங்களை செஞ்சு கொண்டு வரலாம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அந்த அக்காட போயிட்டு பேசுவோம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். எப்படித்தானே முன்னுக்கு கடன்றீங்க என்ன? இப்ப நம்மளா சொன்னீங்க 2 வருஷ காலமா முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டிருக்கு. ஜூரின் பட்டுதான் போட்டிருக்குது. இடுப்புகளோ ஒரு உணர்வுமே இல்ல ஆளுக்கு. ஹாஸ்பிட்டல்லையும் கைவிட்டுட்டாங்க. அவரை கைவிட்டுட்டாங்க. இந்த எங்கட அவர் நடக்க மாட்டேன், நீங்க அலையத்தை அப்ப சுகப்படுத்த முடியாது, இனிமே வாழ்க்கை பூரா அப்படியே பெட்ல தானே அப்படிதான் சொல்லிட்டாங்க. அப்படித்தான் என்ன நாங்களே நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்து நாங்க அதுக்கும் சரி வர இல்லாளுக்கு அவங்கள சொல்ல கேட்காம நாங்க செஞ்சு பார்த்துட்டாங்க. ஆமாக்கா, உண்மையிலே வந்து இன்றைக்கு உண்மையிலே நான் வேற இடத்து போக வேண்டியது. அப்ப நேற்று ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்க. உண்மையிலே எனக்கு என்னன்னா நிறைய பேர்த்த போய் நான் இப்படி கெல்ப்புகள் கேட்டேன்னா ஹோமோம்னு சொல்றாங்க இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தவங்க என்னோட வந்து கதைச்சு பேசி எல்லாம் போயிட்டும் எனக்கு ஒரு உதவியும் செய்யல. அப்ப நான் உங்களோட டீட்டெயில்ஸ பார்த்துக்கொண்டேன், உங்களோட பார்த்தாட்டு. அப்ப அதுக்கப்புறம் தான் கடைசியா பார்த்துட்டு சரி இதை கேட்போம், ஒரு உதவி கிடைக்குமா எனக்கு என்ற இது வந்துச்சு. அப்ப அதுக்கப்புறம் உங்களோட இதை எனக்கு ஒரு மனதுக்கு சந்தேகமா இருந்தான். இவங்களும் வந்துட்டு இப்படி எடுத்து போட்டு இவங்க பார்த்துட்டு இவங்க எல்லாம் கேட்டுட்டு விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்கன்ற மாதிரிதான் இந்த ஒரு உணர்வுல தான் நான் உங்களுக்கு எடுத்தது. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறவங்ககிட்ட இது நாங்கெல்லாம் அப்படி செய்வோம்ன்ற மாதிரி எதிர்பார்த்தீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டு போட்டு வராம விட்டு அப்படி ஒரு எனக்கு வந்துச்சு. எங்கடா நிறைய பேற்று நான் நிறைய ஹெல்ப்கையும் எடுத்தோம். மெடிக்கல்கள் போட்டோஸ் பிள்ளைகள போட்டோஸ்கள் எல்லாம் எடுத்தவங்க. அப்ப எல்லாம் அனுப்பியும் இது செய்யணும் எனக்கு அந்த மனதுக்கு. அதுக்கப்புறம் அந்த அவர் சொல்றேன், நீ எல்லாருக்கும் அனுப்பிட்டு ஒரு உதவி செய்யல ஒருத்தரம், நீ என்ன செய்ய இப்படி என்னத்தை திருப்பியும் செய்யறா என்ற அவருக்கு மனதுக்கு திருப்தி இல்லாம மாதிரி. அதான் நான் உண்மையிலேயே இன்றைக்கு வேற இடத்து போக வேண்டியது. அப்ப நீங்க நைட்டு வாட்ஸ்அப்ல பார்த்த மெசேஜ் மூலமா தான் இப்ப வந்திருக்கு. உண்மையில எனக்கு கவலையாச்சு. அடுத்த வந்து வாட்ஸ்அப் ப்ரொஃபைலே உங்களோட பொம்பளை புள்ளதான். எங்களுக்கு பொம்பளை புள்ளைன்னு சொன்னா கட்டாயமா அந்த எங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் முக்கியமா பிடிக்கும். எனக்கு தங்கச்சி எல்லாம் இல்ல, அப்படி கஷ்டப்படுறாங்க அப்பாக்கு இப்படி ஒரு நிலைமை. இது என்னண்டா முதல் நல்லா இருந்தனாங்க இந்த நாளும் 2 வருஷம் குடி வகையோ வரையோ ஒரு சண்டை சச்சரவுங்கிற விட்டு இல்ல. நான் மாதிரி பண்ணி இந்த 16 வருஷம் ஒரு சண்டை பிடிச்ச உண்டு. மற்ற வீட்டுல ஒரு நாளும் வேலை இல்லாண்டு இருக்க இல்லை. ஓடாய் வேலை செய்யறவர் வேலைக்கு போய் வந்த முதல் நாங்க தனி கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் லொஸ்ட் ஆகினா அப்புறம் கூலி வேலைக்கு போனவர், சம்பளத்துக்கு தான் போய் வந்து. அப்படி இருந்து சம்பளத்துக்கு போனாலும் ஒரு நாளும் வீட்டை இருக்க மாட்டேறவர். 2 நேரம் வேலை இருந்த வேலை. அப்படி என் பிள்ளைல கஷ்டப்பட விடாம வச்சிருந்தவர். கஷ்டம் என்னட்டு தெரியாம தான் நாங்க வளர்த்துறாங்க பிள்ளை. இன்னைக்கு இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கு. வர்ற மருந்து சிலவு கூடினா ஆக்கன்ற உதவியில் தான் எதிர்பார்க்கிறேன். ஆக்கட்டதான் கேட்கிறேன். நாங்க வர்ற மருந்துக்கு அந்த ஒரு மருந்து பண்றதுக்கு 6500 ரூபா வேணும். ஒரு ஸ்ப்ரேக்கு மட்டுமே. அது ஒரு 3 நாளைக்கு தான் அந்த ஸ்ப்ரே அடிக்கலாம், ஆளுக்கு காயத்துக்கு அடிக்கலாம். மற்ற இந்த கடையும் எனக்கு டிஎஸ்எஃப் சாலையும் கெல்பாளையும் அந்த கடையும் செஞ்சு தந்தாங்க. இதுல பார்த்தாலே சொல்ல போனா ஒரு எவ்வளவு சாமான் ஒரு 15,000-20,000 சாமான் இருக்கும் போல. இதுக்குள்ளதான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற படிப்பு செலவுகள், அவர் மருந்து ஆக்கட்ட நம்ம எல்லாம் கேட்கிறேன். நான் எனக்கு உதவி செய்யுங்க, அப்படி மருந்துக்கு எல்லாம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். நாங்க வயல மெடிக்கல் பீல்ஸ்கள் எல்லாம் கேட்டுதான் கிட்ட கேட்க சில பேர் தருவாங்க. ஒரு மெடிக்கல் பொடி என்ன ஒரு கொக்கா கொண்டாந்து
அப்ப இந்த கடை வந்து ஒரு டிஎஸ் ஆபீஸ் மூலமா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவுமே சொல்ல போனா இப்ப 2 படிக்கிற பிள்ளைகளை வச்சுட்டு இப்ப நீங்களும் கணவருக்கு மருத்துவ செலவும் அதை அவரையும் பராமரிக்கணும். எனக்குள்ள இது மேலே போதுமானதா இருக்காதுன்னு இல்ல எங்களுக்கு இது பத்தாக்குறை தான் காரணம். இதுக்குள்ள வச்சு எனக்கு வருமானமும் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள வச்சு வருமானம் இல்ல மற்ற மகளுக்கும் படிக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு கூடிய வசதி இல்ல. அவ்வளவு கஷ்டத்துல தான் இருக்குது. அவ படிக்க வைக்கிறதுக்கு கூடிய அந்த அளவு வசதி இல்லாத ஒரு கிளாஸ் குளர்ச்சி படுக்க போறாதான் எங்களுக்கு அவளை இந்த வருஷம் குளர்ச்சி படுக்க போற அவளை படிக்க கிளாஸ் அனுப்பியோ ஒன்றுக்கும் ஒரு வசதி இல்லாத நிலைமையில தான் இருக்கிறோம். சாப்பாடு கூடிய அன்றைக்கு என்ன சாப்பிடுறதுக்கு யோசிக்கிற நிலைமை எனக்கு. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில இன்றைக்கு இவங்களுக்கு இது சமப்பா சாப்பிட்றட்டி. ஓகே அப்ப ஒரு கடை கடை ஒண்ணு நடத்துறீங்க என்ன சொல்ல போனா அதுல ஒரு 1500 சாமானும் இருக்காது. கொஞ்சம் சாமான் தான் இருக்கும். இது எங்க காண போகுது. அது சரி. இப்ப சின்ன பிள்ளை எல்லாம் வந்து வாங்குவாங்களா அதுல பிஸ்கெட்டுகள் வந்து வாங்குவாங்களா? எந்த நேரம் இல்ல இருந்துதான் ஒரு நம்ம நிறைய சாமான் வாங்கி சாமான் போட்டா போகும். ஆக்கள் வந்து கேட்கிற அளவுக்கு சாமான் கொடுக்க என்னட்ட இல்ல சாமான் இல்ல. ஓகே இப்ப தங்கச்சியும் இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு என்ன வேணும் இதுல சொல்லுங்க, அண்ணா வாங்கி தரேன். இதா அது நீங்க ஒண்ணு எடுத்து கொடுங்க. எவ்வளவு அது? 20 ரூபா. தங்கச்சி கொடுங்க. நாங்க அடுத்தது 100 ரூபாய்க்கு என்ன இருக்கு? 2 இன்னொரு மகனும் இருக்காரு. மகன் இருக்கிற 100 ரூபாய் பிஸ்கெட். அப்ப பிஸ்கெட் தாங்க. அது 100 ரூபாய் என்ன? அதான். அப்ப முக்கியமான பிரச்சனை பிசினஸ் போகும். ஆனா சாமான்கள் இல்ல. எனக்கு அதுக்கு கொஞ்சம் சாமான்களும் இருக்கும் என்றாலும் அதுக்கு அப்படின்னு. அப்ப 220 ரூபா இருக்கு. இப்ப நாங்க வந்ததுக்கு ஒரு கை முழுத்தம் வாங்கி கொள்ளுங்களேன். என்ன இருந்தாங்க தங்கச்சிக்கு அது அதுல பேர் என்ன? அதுல என்ன வித்தியாசம் மாதிரி அல்வாவா? அது இல்ல தோசை அந்த நாள்ல வரும். அதுதான் அந்த இது வித்தியாசமா. இது 20 ரூபா. இது 20 ரூபா. இந்தாங்க. தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா மாமாக்கு? இல்ல நம்ம காசு இல்ல. சாமான் வருவாங்க இப்படி கொண்டு வருவாங்க. என்ன இது கொண்டு வந்திருக்காது? இது இப்ப இது ஓமாட்ட போத்தல்கள். ஓமாட்ட போத்தல்கள் இப்ப எடுத்த போகுமா? நான் கணக்கு எடுக்கிறேன் 2 3 எடுத்து தான். அது மட்டும் தான் எடுக்க போறீங்க? ஓகே அதை எடுங்க. வந்தவர் நாங்க வீடியோல எடுங்க, பிரச்சனை. ஐயா உங்களுக்கு வீடியோ காட்டல தானா? வீடியோல காட்டலாமா உங்களை? இல்ல என்ன சரி நீங்க எடுங்க. நீங்க எடுத்துதாங்க. எப்படியும் உண்மையிலே வந்து இப்ப உங்களுக்கு வந்திருக்கிறோம். நாங்க வந்து கட்டாயமா ஒரு உதவி செஞ்சு போட்டோம் போறோம் நாங்க. அப்ப ஒரு ஓமாட்டர் வந்து சொன்னா வந்தவர் திருப்பி அனுப்ப கூடாதானே? எவ்வளவு அது? 320 ரூபா. எத்தனை எடுக்க போறீங்க? 3 காணும் என்ன? அப்படியே 320 ரூபா. ஓகே 320 ரூபா இருக்காமா? அது கொடுங்க, நான் கடைசியில தரேன். சரிதானே? 320 ரூபா கொடுங்க ஐயா. ஆள் சரியான விளையாடு தானே வேணா? அப்படி கூட சரி ஐயா. ஓகே சரி. தம்பியும் இருக்காரு. தம்பினா பிஸ்கெட். சரியா? ஓகே. இப்ப அப்படித்தானே உங்களோட நார்மலா சொன்னீங்க அக்கா உங்களோட நிலவரத்தை. இப்ப உங்களோட கணவரை நாங்க பாக்கணும் தானே? எப்படியான நிலைமையில இருக்கிறன்னு நாங்க பார்க்க தானே வேணும். அப்ப வாங்க, நீங்க உள்ள போங்க, நாங்க வாரோம். சில விஷயங்கள் பேசிட்டு இப்படித்தானே நார்மலா சொல்ல போனா இப்ப நல்லா இருந்தாக்கள் கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொன்னா அதை விட கொடுமைன்னு இருக்கு. என்ன நல்லா வாழ்ந்தாக்கள் ஒரு வசதியோட வாழ்ந்தாக்கள் இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஐயாட காலையும் காட்டுங்க ஐயா. தம்பி எழும்புங்க. ஐயாக்கு வந்து இந்த கால் எல்லாம் வருதுங்கன்னு. இந்த காலெல்லாம் அப்படியே வேலை செய்தலையா? இடுப்புக்குள்ள அப்படியே காட்டுங்க அந்த காலை. என்ன என்ன நடந்தது அக்கா? நீங்க அதை சொல்லத்தானே வேணும். இவர் வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்தவர் வேலை தானே செய்யறவர். மேல் மாடி 12 அடி உயரத்துல வேலை செஞ்சவர். வேலை செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள வேலை செஞ்சு பின்னுக்கு வந்தவர் இப்படி அடிக்கணும்னுட்டு பின்னுக்கு அடிச்சடிச்சு அப்படி வரக்குள்ள கால் உண்டு அப்படி கொஞ்சம் பிடிச்சுக்குள்ள வளர்ந்து இல்லாமட்டு
அவருக்கே தெரியும் அவர் எப்படி விழுந்தாரு. 3 நாள் தான் அவருக்கு அறிவு வந்தது. அப்படின்னு 3 நாளும் ஒரு hospital ஒன்றும் விபத்து தெரியாது. ஆக்சிடென்ட்னு சொன்னா அப்படித்தானே எதிர்பாராம நடக்கிறது. அவருக்கே தெரியாது அவர் விழுந்தது. 3 நாள் என்னோட கேட்டேன், நான் வேலை செய்யறேன் என்ன இங்க வந்து இருந்தேன் கேட்டேன். அப்படின்னு அப்படி கேட்டேன். அப்ப நாங்க ஒரு கிழமை அவருக்கு கால் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லையும் இல்லை. அப்புறம் அவரை தான் கேட்டாரு, எனக்கு கால் தூக்கம் எல்லாம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டது. என்னட்ட அது முள்ளந்தண்டி இருக்காது காயம் உங்களுக்கு எங்கிட்ட சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாளைக்கு சொல்ல வேணாம் ஒரு கிழமைக்கு ஏங்கிடுவேன் ரெண்டுட்டு. அப்ப நான் அது காயத்தை இதுக்காண்டி அவங்களுக்கு செய்யல, அது கொஞ்ச நாள் ரெண்டு. அப்புறம் அதுக்கு பிறகு தான் திடீரெண்டு தான் அதுக்கு அப்புறம் ஒரு கிழமைக்கு பிறகு தான் நாங்க சொன்னாங்க விஷயத்த, உங்களுக்கு இப்படி ஏலாது நடக்க மாட்டீங்க, நீ நடக்க மாட்டீங்கன்னு. இனிமே அப்படி வாழ்க்கை பூரா இப்படி ஏதாவது செலவழிச்சு செய்யலாம்னு சொன்னாங்களா? அப்படியே அவங்க பயிற்சியெல்லாம் கொடுத்து பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் செஞ்சு கொண்டுதான் பார்த்தேன். இப்ப அந்த பயிற்சியும் கொடுக்கல நிலைமையில ஆயிட்டு இந்த காயம் வந்ததால அசைவு சொல்லுவாங்க. அந்த அதானே நம்மளா தெரியும், இந்த படுக்கையில இருக்கிறார்களுக்கு அது வரும். இப்ப இந்த அண்ணன் பார்த்தா இந்த பாத்ரூம்கள் போறதெல்லாம் அந்த வட்டா போட்டு வச்சுதான் பம்பஸ் எல்லாம் போடுறீங்களா? பம்பஸ் கட்டு அவரு ஃபுல்லா இதுக்குள்ள எல்லாம் குளிக்க வைக்கிறதெல்லாம் குளிப்பாட்டு பீச்சல் இருப்பாட்டிட்டு கொண்டு வீல்சேர்ல இருக்கு. நீங்க தானே தூக்கி வைக்கிறது, நாங்க தானோ ரொம்ப கஷ்டம் தானே. என்ன நானும் ஆனும் தானே இந்த மாதிரி அதுக்காலதான் அவர் படிக்க விட்டவர் ஒரு படிப்பையும் மகன் படிப்பு கொடுத்தாரா? உண்மையில வாங்க தம்பி, எத்தனை அமௌண்ட் படிக்க வேண்டிய அவர் இந்த ஓயில் எடுக்க வேண்டியவர். ஓயில் அதானே சின்ன நாள் தான் படிப்பை விட்டுதாரு. என்ன குடும்ப நிலைமை கஷ்டம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சொல்லுவார், மம்மி நீங்க இருந்து கஷ்டப்படுறீங்க மம்மி என்று அவர் தான் தூக்கி என்னோட சேர்ந்து பரிச்செல்லாம் செய்ய அப்பாவையும் பாக்குறேன்றதால விட்டாச்சு. என்ன கவலைகள் இல்லையா அவங்களுக்கு? இப்ப படிப்போ இப்ப ஓயிலே இப்ப எழுதாம விட போறீங்களா? அவருக்கு இனி விருப்பம் இல்லாம ஓயில் எழுத விருப்பம் இல்ல. கட்டாயம் ஓயில்ன்றது எழுதத்தானே வேற. நார்மலா வந்து இப்ப செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டால அந்த ஓயில் தானே கேட்கிறாங்க. சின்ன வயசு தானே, வசதி இருந்தா படிப்பீங்களா? வசதி இல்லாததானே போனோம், இல்லாட்டி ஒரு சாட்டுக்கு இருந்தது இல்ல வசதி இல்ல. அப்படியாம்மா? அவருக்கு சொல்லிட்டு நான் எங்க இல்லாட்டி வேலைக்கு எப்ப விட்டு வரீங்க ஸ்கூல்ல? விட்டு 5-6 மாசமாக்கு மேலேயாச்சு. 5-6 மாசமா? இப்ப 10ஆம் ஆண்டு படிக்க வேண்டிய ஓயில் படிக்க வேண்டிய ஓயில் படிக்க வேண்டிய ஆளு. அப்ப அதுல டீச்சர்ஸ் மாட்டே நாங்க கதைச்சிட்டு அப்ப அவங்க சொன்னாங்க, பிள்ளாடி நீங்க கை தொழில பழக்குங்கம்மா, அவர் விருப்பம் இல்லைன்னு அவர் ஸ்கூல்ல சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இல்ல. என்ன காரணம்? இப்ப வசதி இல்ல அது சொல்ல இல்லாதானே. இப்ப ஸ்கூலுக்கு பெரிய அவருக்கு அந்த மனதுக்குள்ள அந்த வீட்டு யோசனைகள் படிப்பு தலை மண்டைக்கு வருது இல்லையா அந்த எனக்கு சொன்னார் டீச்சர். அப்ப அப்படி நிலைமையில இருக்கிற கவலையா? படிப்பு எனக்கு வருது இல்ல டீச்சர் எனக்கு இல்லாண்டே அந்த குடும்ப தலைவனுக்கு இப்படி வந்ததால இப்படி எனக்கு ஒரு மனநிலை இருந்து ஒரு படிக்க முடியாத ஒரு 1.5 மாசம் அறவே பள்ளிக்கு போகாம நான் போர்ட்ல வேற வச்சுட்டு 1.5 மாசம் நான் தான் நின்றேன் அவரை வச்சு கொண்டு போர்ட்ல 1.5 மாசம் போர்ட்ல வச்சுட்டு இருந்தேனாங்க. அப்ப இருந்தே போறதெல்லாம் அதுக்கப்புறம் அடிக்கடி நான் ஆஸ்பத்திரி அவருக்கு வயிறு ஊதி வரைஞ்சு உரிம்பட்டை போட்டுட்டேன். அந்த நிறைய பிரச்சனை இல்லைன்னா ஒரு 12 மணிக்கு கூடி நான் அவரை கொண்டு போயிட்டு 2 பிள்ளைகளும் தனியா வீட்டுக்குள்ள இருந்ததுங்க விட்டுட்டு போயிருக்கிறேன். அப்படி கூடி அந்த பிள்ளையில பாத்தீங்க தம்பி குடும்ப ஒரு சூழ்நிலையால ஒரு படிக்கிறது அந்த மனநிலைன்றத வரைக்கும். ஏன்னா இப்ப ஸ்கூலுக்கு போனாலும் வீட்டுல ஒரு கஷ்ட நிலையை நினைச்சு அந்த நினைப்புகள் வாரதால போகாம இருக்கீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க நீங்க? அப்படி இருக்கிறதானா இல்ல வேலைக்கு போறீங்களா? என்ன வேலைக்கு போறீங்க? கராச்சி வேலைக்கு என்ன சேர்த்து விட சொல்றவர். அப்ப நான் சொல்றேன், நீ போய் பழ வேணும்னு சொன்னாலும் வேலையை போய் பழ வேண்டாலும் அப்புறம் என்ன சொல்லிடுறேன், எனக்கு இப்ப ஏலாம் மம்மி எனக்கு நாங்க கொஞ்ச நேரம் காலம் போட்டோம். அப்ப தங்கச்சி வாங்க, தங்கச்சி அண்ணா வாங்க, வாங்க. நீங்க தானே நாங்க வரும்போது கட்டாட்டாட்டை கூப்பிட்ட. நீங்க எத்தனையாம் ஆண்டு? 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு. என்ன நீங்க போறீங்களா? ஸ்கூலுக்கு போறீங்களா? இன்றைக்கு போகலையா? நாங்க வாரன்றதா இல்லையா? இல்ல நின்ற லீவ் அடிக்கடி லீவ் எடுக்கிறதா இல்ல? என்ன உங்களுக்கு இப்ப நீங்களும் நிப்பீங்களா ஸ்கூலுக்கு போகாம? அப்படியா?
இல்ல உங்களுக்கு படிக்க ஆசை. ம். அது சரி. இப்ப உங்களுக்கு இப்ப எல்லா வசதியும் கிடைக்குதா? இல்ல கொப்பி எல்லாம் இருக்கா? ம். கொப்பி எல்லாம் இருக்கு. அப்ப அது எப்படி கிடைச்சது? யாரு அம்மா வாங்கிட்டு வந்த? அப்ப மாமா வாங்கிட்டு வந்தேன். மாமா வாங்கி தந்தவர் என்ன? ஓகே, மாமா வாங்கி தந்தா. இப்ப அதனால ஸ்கூலுக்கு போறீங்க. கிளாஸ்களுக்கு போறதா? கிளாஸுகளுக்கு போறல பாத்தீங்க. தானே கிளாஸ் காசுல எவ்வளவு தேவைப்படும் தங்கச்சிக்கு? எவ்வளவு? இப்ப ஒரு சில கிளாஸ்களுக்கு கேட்டவங்க 3 நாளைக்கு ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு 100 ரூபா படி எப்படி கேட்டவங்க அட்மிஷன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா. ஒரு நாளைக்கு 100 ரூபா. 3 நாளைக்கு ஒரு தரம். 3 நாளைக்கு தான் டெய்லி இல்லையா? இப்ப தங்கச்சி ஸ்காலர்ஷிப் பண்றதால கிளாஸுகள் நல்லா நடக்கும். நல்லா நடக்கும். வேற இடங்கள்ல நாங்க கேட்கல. ஒரு கிளாஸ் தாங்க தமிழுக்கும் அவங்க ஒரு நாளைக்கு தமிழ் நடக்கணும், ஒரு நாளைக்கு சுட்டாடணும்னு சொன்னாங்க. அப்ப தங்கச்சிக்கு இப்ப நார்மலா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகும் படிப்பு கண்டு? இப்ப கிளாஸ் ஓட்டோ செலவே மாசத்துக்கு கேக்குறவங்க 7500 ரூபா கேக்குறவங்க. ஓட்டோ எல்லாத்தையும் கிளாஸுக்கும் சேர்த்து ஸ்கூலுக்கும் சேர்த்தா? இல்ல கிளாஸுக்கும் ஸ்கூலுக்கு மட்டும். 7000 ரூபா கிளாஸ் நடக்கிறதானே. ஸ்கூலால கிளாஸ் வைக்கிறவங்க சனிக்கிழமை மட்டும் கிளாஸ் இருக்கு. இவங்க ஸ்கூல் விட்டாலும் இவங்க வர 2-3 மணி ஆகும். அது மட்டும் கிளாஸ் வைக்கிறவங்க இவங்களுக்கு. எனக்கு சரி நான் படிப்பிச்சு எடுக்கணும் எனக்கு ஆசை. படிக்கணும். அழகான பொம்பளை புள்ள தங்கச்சி. எங்களுக்கு எல்லாம் தங்கச்சி இல்ல. அவங்கள பார்க்கும் போது எங்களுக்கு ஆசையா இருக்கு. அண்ணன் கூப்பிடுங்க அப்ப எங்களை. அண்ணன் சரி. உண்மையிலே நிறைய கவலையா இருக்கு. மேலே இந்த படிப்பு வசதி என்றது கிடைக்குது இல்லை தங்கச்சிக்கு. கிளாஸுகளுக்கும் போறல என்ன, ஒரு கிளாஸுக்கும் போறல. இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வீட்டுலாம் பாத்தீங்க தானே. 2 பிள்ளைகளுக்கும் படிப்புன்றது பாதிக்கப்படுது. காரணம் அவங்களோட அப்பாவுக்கு இப்படி ஒண்ணு நடந்ததால. பேர் என்ன? ருபீனா. ருபீனா. வித்தியாசம் பாக்கீங்க. படிக்கிறதுக்கு ஆசையா? அவங்களுக்கு உங்களோட சொந்த இடம் இதுதானா? இந்த இடத்துல எத்தனை வருஷம்? நாங்க இதுக்குள்ள வந்து 19 வருஷம் ஆயிட்டு. 19 வருஷமா இருக்கீங்கன்னு. கல்யாணம் இது எங்கட சொந்த வீடும் இல்ல. இது மாமி தான் எங்களுக்கு வீடு தந்தவ. இது சொந்த வீடு இல்ல, வாடகைக்காரங்க இல்ல, மாமியோட வீடு. மாமி உங்களோட அவரோட அம்மா வீடு. அவதான் தந்த. அப்படியே அப்படி நீங்களே இருக்கீங்கன்னு சொல்லித்தாவா? இல்ல இல்ல நாங்க இருக்கிறோம், செய்யல கல்யாணம் செய்யல, அப்படியே இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு அங்க ட்ரிங்கோல் எல்லாம் வீடு இருக்கு என்ன? அப்ப உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க? அப்பா கேளாது. அப்பா நடக்க மாட்டேன். அப்பாவும் சாக கிடந்து அப்பாவும் புழைச்சவர். அப்பா நடக்க மாட்டேன். அம்மாவுக்கு மேல அம்மா நடக்க மாட்டேன். அம்மா போக்கர் பிடிச்சுதான் நடந்து தெரியும். அண்ணா ஒரு அண்ணா தான் வேலைக்கு 2 அண்ணாவும் கூலி வேலைக்கு தான் போறோம். கூலி வேலைக்கு போறதா? 2 பேரும் கூலி வேலைக்கு தான் போறோம். அவங்க என்ன பார்க்கல நிலைமை, அவங்களுக்கு அப்பா அம்மா பாக்குற நிலைமை, அவங்களோட குடும்பத்தையும் பாக்குற நிலைமை. அதுதானே என்ன, எல்லாருக்கும் கஷ்டம்னு சொன்னா என்ன செய்யறேன். அவங்க சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க. அப்படியே பொறுப்படுத்தி செய்யக்கூடிய மாதிரி அவங்களுக்கு வசதிகள் இருக்கிறது. வசதி இல்ல ஆக்கள் அவங்களும். அதானே அப்படி இருந்திருக்கு. இந்த புள்ளி எல்லாம் ஸ்கூலுக்கு போக என்ன அப்படி இருந்துச்சு. யாராச்சும் வசதி இருக்கிறாங்கன்னு சொன்னா விட்டுருப்பாங்களா? என்ன உண்மையில வந்து தங்கச்சி வாங்க வர மாட்டீங்களா அண்ணா கிட்ட? படிக்கிறதுக்கு ஆசை என்ன? அப்ப படிக்கிறதுக்கு ஆசை தங்கச்சிக்கு. அப்ப படிக்கிறதுக்கு ஒரு உதவி தேவை என்ன கட்டாயமா? அப்படியா? சரிக்கா. அதான் சொல்ல நாங்க கை காட்டி அடுத்து வந்து நடக்கக்குள்ள கூட அந்த நளின மாதிரி நடக்கிறோம். ஆடுவாவா? உண்மையிலே டான்ஸ் ஒன்று ஆட வைப்போமால? ஆடுவீங்களா? ஆடுங்க பாப்போம். திறமையான ஆடுங்க. ஆடுங்க. பாட்டு போட தேவையில்ல, சும்மா நீங்க ஆடுங்க. என்ன வெக்கமா? வெக்கப்படக்கூடாது. நான் உங்களுக்கு போன்ல அனுப்பிடுறேன். அப்படியா? அது என்னடா வீடியோ எல்லாம் பாப்பாங்க. அப்ப என்ன
வீடியோ பாக்குறாக்கள் தானே உதவி செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க ஒரு வெல்கம் டான்ஸ் மாதிரி காட்டுங்களா? சும்மா சும்மா ஒரு 1 minute சரி ஆடுங்கள. என்ன வெக்கப்படக்கூடா? அது சின்ன வயசுல இருந்து நேசரி படிக்கக்குள்ள இருந்து எங்கேயும் பாட்டு போனா சரி, இவர் கூட அவங்களோட டேடா ஏத்திட்டு போவார் நேசரியில. நிப்படுங்க கொஞ்சம் நிப்படுங்க உறங்க சொல்லுவா. இவர் பாக்குற என்ன பிள்ளை பாத்திரம் போப்பதாக சென்று இறக்கி விட்டா பாட்டு போட்டா ஓகே. இப்ப தங்கச்சி ஆட வைக்கலான்னு பார்த்தா அவர் ரொம்பவே வெக்கப்படுறாவோ. ஓகே, பரவாயில்ல. உண்மையிலே வந்து திறமையான ஆள் மாதிரி தான் பார்த்தாலே தெரியுது. ஆனா உண்மையிலே திறமையான ஆள், ஒரு நல்லா வரக்கூடிய ஆட்கள் மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன செய்யற, அந்த வசதின்றதால தடைப்படக்கூடாது தானே. நல்லா வரணும் பிள்ளைகள். எனக்கு தான் ஆசையா இருக்கு. என்ன நல்லா வரணும் என்ன? ஓகேங்க, பாருங்களேன் பிள்ளையிடம் வந்து பாருங்களேன். என்ன எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு பாக்குறதுக்கு. என்ன செய்யற தங்கச்சி? ஓகே. ஐயாவும் இருக்கிறாரு. ஐயா பேசுவாரு. பேசுவாரு. ஐயா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சோமா இருக்கிறீங்க. என்ன செய்யறேன் எல்லாமே வந்துட்டு என்ன அதெல்லாம் போனதெல்லாம் நினைச்சு என்ன செய்யறேன்னா இனிமே வாரதான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க தான் கவலை. நம்ம எப்படி இருக்கிறோம் தானே. எத்தனை வயது அண்ணாக்கு? எனக்கு 46 வயசு. 46 வயசு. நல்லா ஆக்டிவா தெரிஞ்சிருப்பீங்க. என்ன அது நினைச்ச கவலையா தான் இருக்கீங்க. யாரும் சொல்ல விரும்புறீங்களா? யாரும் சொல்ல விரும்புறீங்களா? ஒண்ணுமே சொல்லல. ஓகே. இப்ப நாங்க எதுக்காக வந்திருக்கேன்னு சரி, நான் என்ன அவங்களோட பிள்ளைகளுக்காக தான் வந்திருக்கிறோம். நார்மலா அவங்களோட வைஃப் கடை வச்சிருக்கிறாவோ அதுல வருமானம்ன்றது வராது. நம்மளா இருக்கிறதே ஒரு 15 சாமானம் இருக்காது. அப்படி இருக்கு. ஓகே, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். செய்தானே உண்மையிலேயே கட்டாயம் உதவி தேவைப்படுற குடும்பம் தானே. இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாத்தையும் நாங்க தெளிவாத்தான் காட்டிருக்கிறோம். எங்க தங்கச்சியும் காட்டிருக்கிறோம். ஏன்னா உண்மையில வந்து இந்த உண்மையிலேயே இது வந்து மாதாந்த கொடுப்பனவு செய்யக்கூடிய ஒரு குடும்பம், அது பொருத்தமான ஒரு குடும்பம் தான். எனக்கு அந்த மருந்து செலவுகள் எல்லாம் கூடிய கஷ்டம் இருக்கு. என்ன அந்த ஸ்ப்ரே தம்பி எடுத்தாங்க. ஸ்ப்ரே அண்ணாக்கு இந்த ஸ்ப்ரே பண்ற இந்த மெடிக்கல் சாமான்கள் இதா இந்த ஸ்ப்ரேக்கெல்லாம் 6500 ரூபாய் வேணும். இதோட 5 ஸ்ப்ரே வேண்டிய எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்? 3 நாளையோட சரி. இது 3 நாளைக்கு அது எதுக்காக அப்படி? அந்த காயம் பெருசு தானே. பெருசுன்றதால இது என்ன பவுடர் அடிச்சா என்ன செய்யும்? பவுடர் அடிச்சா கொஞ்சம் சத வளர வைக்குமாம்ன்றோம். அப்ப இது வரைக்கும் ஒண்ணும் குணமா இல்லையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. அப்ப என்னடா காயம் அப்படி பெருசு உள்ளுக்கு அப்படி போற மாதிரி தொடர்ச்சியா போட்டாதான் சரி. தொடர்ச்சியா போட்டதான் 1 நாளைக்கு கட்டிட்டு வரக்குள்ள 1 நாளைக்கு கொண்டு போடணும். அதுக்கிடையில டெய்லி நீ பாத்திரங்கள் டாய்லெட்டு போயிட்டோம்னா நம்ம கட்டின மருந்த கலட்டி போட்டு அப்புறம் நாங்க கையால துடைச்சி யூஸ் பண்ணி திரும்பி அடிச்சு விடுறது. என்னோட தண்ணி வடிகிற காயத்தாலையும் மழைக்கு நீர் வடியும் அப்படியே வெட்டலாம். ஓகேங்க. இப்ப இந்த நிலைமையை காட்டிட்டேன் இவங்க இப்படியான நிலைமையில இருக்கிறாங்கன்ட்டு. முக்கியமா தேவைன்றது இந்த தங்கச்சிக்குரிய படிப்பு செலவு. ஏன்னா படிப்பு செலவும் அடுத்தது வந்து தம்பி கூட ஸ்கூலுக்கு போகாம நிக்கிறாரு. அப்ப அவருக்கும் உண்மையிலே வந்து வசதி இருந்தா அவர் போவார். நீங்க போக தயாரா இருக்கிறீங்களா? உங்களுக்கு வசதி கிடைச்சா சொல்லுங்க. உங்களுக்கு வசதி இருந்தா போவீங்க தானே. என்ன போய் படிப்பீங்க. இப்ப ஓயில் படிக்கிற வயசு தானே. அப்ப முதல்ல இருந்து என்ன படிக்கணும். என்ன இப்ப அக்கா 2 பேருக்கும் படிப்பு செலவு. மத்தது என்ன உதவி அக்கா? எனக்கு அவரோட மெடிக்கல் செலவு, சாப்பாட்டுக்கு இல்ல முக்கியத்துவம். சாப்பாடு செலவுகள் தான் கஷ்டம் கூடிய கஷ்டமா இருக்கு. பிள்ளோட படிப்புகளும் சாப்பாடு மாதிரி அவரோட மருந்து செலவுக்கு தான். எங்கட 1 நாளைக்கு மருந்து கட்டி கொண்டு போய் வாரத்துக்கு ஆட்டோக்கு வரையா வேணும். அப்படி. ஓகே அக்கா, உண்மையிலே கட்டாயம் உதவி தேவைப்படுற குடும்பம் தான். கட்டாயம் வந்து உதவி செய்யுங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா இருந்தா அவங்க இப்படி உதவி வந்து கேட்க மாட்டாங்க தானே. உண்மையில வந்து உதவி செய்யுங்க என்று சொல்றேன். ஓகேங்க. நிறைய பேருக்கு என் மூலமா உதவி கிடைச்சு கொண்டிருக்கு. நிறைய பேர் என் மூலமாவும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப நான் வீடியோ போட தெரியப்படுத்திருந்தானே அதன் மூலமான்னு சொல்லலாம். ஓகே, நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறீங்க. தொடர்ச்சியா எனக்கு ஹெல்ப் பண்றாக்களும் இருக்கீங்க. அப்ப இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து உதவி செய்யுங்க. படிப்புக்கான உதவி தான் முக்கியமா இதுல காணப்படுது. அதனால உதவி செய்யுங்க. எனக்கா அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம இருப்போம். சரிதானே. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நாங்க ஒரு இடத்த போகும்போது
இப்ப அவங்களுக்கு கட்டாயமா இப்ப உடனே என்ன உதவி தேவைப்படுதோ அதை நாங்க செய்யறோம். நாங்க இப்ப உங்களுக்கு இப்ப என்ன உதவியாக்கா தேவைப்படுது? இப்ப அண்ணனுக்கு மருத்துவமா இல்ல படிப்பு செலவா இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தங்கச்சிக்கு எல்லாம் இருக்கா? பேக் ஷூ எல்லாம் இருக்கா? இருக்கா? ஓகே. அப்ப தம்பியோட பாப்பேன் வீடியோ போட்டதுக்கு பிறகு தம்பிக்கு கிடைக்கும் தானே, அதன் மூலம் பாப்பேன். மருத்துவ செலவு மட்டும்தான். மருத்துவ செலவு சாப்பாட்டுக்கு எவ்வளவு இப்ப உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க. அப்ப வரும் எனக்கு மருந்துக்கு இன்றைக்கு மட்டுமே எனக்கு ஒரு 8500 வேணும். 8500 ரூபாய். இன்றைக்கு என்னண்டா அவரை கொஞ்சம் காட்டணும் கொஞ்சம் காயத்தையும். அப்ப அதுக்கு ஆட்டோவுக்கு மருந்து ஸ்ப்ரே அடிக்க நான் மட்டும் பாக்குறேன். அந்த காயத்தை காட்டுறீங்களா? நான் நேரட பாக்குறேன் தானே. ஒரு 6000 ரூபாய் ஸ்ப்ரே அடிக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையில வந்து அந்த காயத்தை நானும் பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஒரு தெளிவா இருக்கும். ஐயோ உண்மையிலேயே என்ன ஓமோ கடும் மோசமா இருக்கு உண்மையிலே. கொடுமை உண்மையிலே என்ன அப்படியே பள்ளமா ஏறிக்கி. அப்ப உண்மையிலே வந்து அந்த 6000 ரூபாய் ஸ்ப்ரே அடிக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையிலே வந்து செலவழிச்சு கண்டுத்தாம என்ன காயத்துக்கு உண்மையிலேங்க. நம்ம ஸ்ப்ரே எல்லாம் அடிக்காம இருக்கதான் இன்ஜெக்ஷன் ஆக்கணும். ஓ உண்மையிலே வந்து அப்படியே அந்த பாதி இல்லாம இருக்கி. என்ன எப்ப இருந்த அண்ணாக்கு இப்ப ஒரு 8-9 மாசமா போகுது. அப்படி உண்மையில வந்து அந்த ஸ்ப்ரே தானா இல்லாட்டி இதை விட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செய்யலாம்? விலை கூட ட்ரீட்மெண்ட் அது ஒண்ணும் சொல்லல. ஓகேக்கா. அப்ப நான் உங்களுக்கு ஒரு 30,000 தாரேன். சரிதானே? இப்ப நீங்க அண்ணன்றதை பாருங்க. உண்மையிலே கடும் மோசமா இருக்கு. நம்ம வீடியோட எல்லாம் காட்டே தானே, அதனாலதான் நான் பார்த்து சொல்றேன். உண்மையிலேயே கடும் மோசமா இருக்கு, கொடுமையா இருக்கு. ஓகேக்கா நாங்க தாரேன். சரியா 30,000 ரூபாய். அப்ப அடுத்த கட்டமா வீடியோ போட்டதுக்கு பிறகு தங்கச்சிக்குரிய படிப்பு செலவெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே ஓகேங்க. இப்ப காயத்தை பார்த்தேன், ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்ப அதனால ஸ்ப்ரே என்ன அந்த ஸ்ப்ரே காட்டுங்க. ஸ்ப்ரே எடுங்க. என்ன இந்த ஸ்ப்ரே 6000 ரூபாய். 6800. இது எத்தனை ஸ்ப்ரே அடிச்சிருப்பீங்க அண்ணாக்கு? 5-6 ஸ்ப்ரே. என்ன ஓகே. அப்ப நான் உங்களுக்கு 30,000 தாரேன். நீங்க டாக்டர் ஏதோ ஒரு பிரைவேட்டா போயிட்டு பாருங்க. என்ன அண்ணன் உண்மையிலே வந்து கடும் கொடூர மாதிரி பார்க்கும் போதே இந்தாங்க வாங்கிடுங்க. இதுல பாருங்க, எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. 30,000 இருக்கு. என்னக்கா உண்மையிலேயே வந்து அண்ணனுக்குரிய அந்த மருத்துவ செலவு பாருங்க. இதுல குணப்படுத்துக்கு உண்மையிலேயே சரிதானே? ஓகே. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நாங்க இன்னும் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறதுக்கு தான் எனக்கு ஆசையா இருக்கு. உண்மையிலேயே என்ன தங்கச்சியை பார்க்கும் போதெல்லாம் உண்மையிலேயே படிப்புன்றது தடைப்படக்கூட. இது மட்டும் இல்லக்கா, இது வந்து உண்மையிலேயே நாங்க நிறைய இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு உடனடியாக என்ன உதவி தேவைப்படுதோ அவடத்தை செய்யறோம். நாங்க அண்ணனுக்கு இப்படி இருக்கும் போது நாங்க போனா உண்மையிலேயே எங்களுக்கு மனசு கேட்காது. நாங்க அப்படியே விட்டுட்டு போனோம். அதனால நான் எதிர்பார்க்க கூடிய இப்படி நீங்க வருவீங்க எனக்கு செய்வீங்க கூட தங்கச்சியும் கவலைப்படுறோம். இன்றைக்கு கூட மருந்துக்கு போகணும். கையில காசு இல்லைன்ட்டு காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்க என்ன செய்ய போறோம்னா தெரியாது. யார்கிட்ட போய் கேட்கணும் வேண்டிட்டு. சரி ஓகே, நல்லதே நடக்கும். நாங்க வந்திருக்கோம் தானே. இதுக்கு பிறகு மேலே கட்டாயமா தங்கச்சிக்குரிய படிப்புன்றது மேலே கன்ஃபார்ம். சரியாக்கா? நான் எவ்வளவு சொல்றேன் உங்களுக்கு. அவைக்கு நல்லா படிக்க வைங்க 2 பேரையும். நாங்க அநேகமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாரோம் நாங்க அடுத்த தரம். ஓகே தானே? ஓகே. இப்ப உடனடியா தேவைப்பட்ட ஒரு 30,000 ரூபாவை நான் அக்காவுக்கு கொடுத்திருந்தேன். கனடா நாட்டில் இருக்கிற டிலுக்ஷன் அவரு 20,000 ரூபாய் அனுப்பியிருந்தாரு. அடுத்தது மட்டக்களப்பு கித்தூர் பகுதியை சேர்ந்த ராதா என்றவ 10,000 அனுப்பியிருந்தாவோ. மொத்தமா 30,000 ரூபாய் உங்களுக்கு தந்திருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பெரிய பெரிய ஹெல்ப் செஞ்சவங்களுக்கு உண்மையிலே நன்றி. இப்ப இது தற்போதைக்கு தேவைப்படுற மருத்துவ செலவுக்கான உதவியை தான் வழங்கியிருக்கோம். கட்டாயமா இந்த பிள்ளைக்குரிய உதவி வந்து எங்களால நடக்கும் என்ற ஒரு சொல்றேன். உண்மையிலேயே நடக்கும். உண்மையில இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க முன்பாங்க இந்த படிப்புக்கான உதவியை வழங்குறதுக்கு. சரி எனக்கா, நம்ம அந்த நம்பிக்கையோட நீங்க 100% நம்புங்க. 100% நம்பி தெரியுங்க. நாங்க வருவோம் அடுத்த தரம். ஓகே, இந்த வீடியோ நம்ம முடிப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். ஓகே, உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமா இருந்தது எனக்கும். ஓகே,
என்ன சொல்கிறேன், உதவி செய்யுங்க. உண்மையிலேயே நான் உதவி செஞ்சால் நல்லா. ஓகேங்க, என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.